128 இறுதியான செய்தி. 128 இறுதியான செய்தி. மா யகூல் லிரத்தி கைதி மரதத்தி ஷயாத்தீன். ஷைத்தான்கள்ல வரம்பு மீறியவர்கள் இருக்கிறாங்க. அதாவது மிகவும் மோசமானவர்கள். ஷைத்தான்களையே வழிகெடுக்கிறதா வேலை. ஆனாலும் அதுலயும் அத்துமீறக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு எதிராக என்ன துவா கேட்பது என்று வரக்கூடிய துவா அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத் அல்லதி லா யுஜாவிஸுஹுன்ன பர்ரும் வலா ஃபாஜிர் மின் ஷர்ரி மா خلق وبرأ وذرع ومن شر ما ينزل من السماء ومن شر ما يعرج فيها ومن شر ما ذرأ في الأرض ومن شر ما يخرج منها ومن شر فتن الليل والنهار ومن شر كل طارق إلا طارقا يطرق بخير يا رحمن. இந்த செய்தி முஸ்னத் அஹ்மத் 15461வது இலக்கம். என்னன்னா அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத், அல்லாஹ்வுடைய பூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். லா யுஜாவிஸுஹுன்ன பர்ருன் வலா ஃபாஜிர். அதாவது அந்த வார்த்தைகளை யாரும் தாண்ட முடியாது. பர் நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி தாண்ட முடியாது. அந்த வார்த்தைகளை கொண்டு நான் கேட்கிறேன். மின் ஷர்ரி மா خلق, அவன் படைத்தவற்றிலிருந்து தீங்கிலிருந்தும். வமின் ஷர்ரி மா யன்ஸிலு மினஸ் ஸமா, வானத்தின் இறங்குவவற்றின் தீங்கில் இருந்தும். வமின் ஷர்ரி மா யஅருஜு ஃபீஹா, அதிலே ஏறுபவற்றின் தீங்கில் இருந்தும். வமின் ஷர்ரி மா தரா ஃபில் அர்த், இந்த பூமியிலே அதாவது உருவாகக்கூடிய படைக்கப்பட்ட விஷயங்களின் தீங்களை விட்டு தர என்று சொல்ற உருவாகிறது. வமின் ஷர்ரி மா யஹ்ருஜு மின்ஹா, அதிலிருந்து வெளியாகக்கூடியவைகளின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி ஃபித்னில் லைலி வன் நஹார், அதாவது இரவு பகலுடைய ஃபித்னாக்களின் தீங்கை விட்டும். வமின் ஷர்ரி குல்லி தாரிகின், இரவில் ஏற்படக்கூடிய தாரிக் இரவுல நிகழக்கூடிய, இரவுல வரக்கூடிய அர்த்தம். இரவுல ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீங்குகளை விட்டும். இல்லா தாரிகன் யத்ருக்கு பிகைரின் யா ரஹ்மான், நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடிய அந்த இரவில் வரக்கூடிய செய்திகளை தவிர மற்ற எல்லா விஷயங்களை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் ரஹ்மானே என்று வரக்கூடிய இந்த செய்தி பலகீனமானது. இது தாயிஃபான செய்தி. இதுக்கு என்னது, அதாவது இந்த செய்தியில ஜாஃபர் இப்னு சுலைமான் என்றவர் வராரு. இவர் பலகீனமானவர். அதாவது ஆம்மத்து இப்னு அதி எல்லாம் நிறைய விமர்சிக்கிறாங்க. போல முன்கரானவர் எல்லாம் என்ன செய்யறாங்க, அவருடைய செய்தியில் நிறைய முன்கரான செய்திகள் இருக்குன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. இதுக்கு வேற 2 வழிகளும் இருக்குது. எல்லாமே பலகீனமான செய்திகள். ஒட்டுமொத்தமாக இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி கிடையாது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ இருந்து ஷைத்தான்கள் எரிப்பதற்காக நெருப்பு பந்தல்களை சுமந்து கொண்டு வந்தன. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்ற அடிப்படையில் தான் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஆதாரபூர்வமற்ற ஒரு செய்தி.